சரோஜா தேவி எப்படி இருந்தாங்க தெரியுமா? சரோஜா தேவி ஒரு இந்திய திரைப்பட நடிகை. தமிழ் தெலுங்கு திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. கர்நாடகத்தை சேர்ந்த சரோஜா தேவி 50 ஆண்டு காலமா திரைப்படத்துறையில இருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட படங்களுக்கு மேலேயும் நடிச்சிருக்காங்க. திரைப்பட துறையினால கன்னடத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதி போன்ற அடைமொழிகளால அழைக்கப்படுறாங்க. பல திரைப்பட விருதுகளையும் இந்திய அரசின் பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகளையும் பெற்றிருக்காங்க. சரோஜா தேவி உண்மை பெயர் ராதா தேவி கவுடா. சரோஜா தேவியோடைய தந்தை பைரப்பா காவல்துறையில பணிபுரிஞ்சாரு. அவரது தாயார் ருத்ரம்மா ஒரு ஹோம் மேக்கரா இருக்காங்க. அவர்களின் 4வது மகளாக நம்ம சரோஜா தேவி இருந்திருக்காங்க. பைரப்பா அவரிடம் நடனம் கற்றுக்கொள்ளும்படி கேட்டாங்க. மேலும் படிப்பை சரோஜா தேவி நல்ல விதமாவே துவங்கியிருக்காங்க. அவரது சலங்கையை கட்டிக்கொண்டு ஆடுறது ரொம்ப பிரமாதமா இருக்குமா. மேலும் அவரது தாயார் அவருக்கு ஒரு கண்டிப்பான ஆடை குறியீட்டையும் கொடுத்திருக்காங்க. நீச்சலுடைகள் மற்றும் அரைகுறை ஆடைகள் அணிந்து நடப்பதை தவிர்த்திருக்காங்க. அவர் தனது வாழ்நாள் முழுவதும் அதை பின்பற்றியிருக்காங்க. PR கிருஷ்ணமூர்த்தி தனது 13 வயதுல ஒரு விழாவில் பாடும் போது அவர் முதல்ல காணப்பட்டாங்க. ஆனால் அவர் திரைப்பட வாய்ப்பை மறந்துவிட்டார். தமிழ் திரையுலகில் உள்ள 60 முதல் 70 வயதான காலகட்டத்தில் 17 வருடங்களாக முன்னணி நடிகையாக இருந்த சரோஜா தேவி மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், காதல் மன்னன் ஜெமினி கணேசன் ஆகிய 3 பேருடையும் கதாநாயகியா நடிச்சு புகழ் பெற்றவங்க. ஒரு காலத்துல சூப்பர் ஸ்டார்களை விட அதிகமா சம்பளம் வாங்கியவர் என்ற பெருமையும் பெற்றவங்க சரோஜா தேவி. பெங்களூரை சேர்ந்த போலீஸ் அதிகாரி ஜாவர் பைரப்பா, ருத்ரமா ஆகியோரின் 4வது மகளாக ராதா தேவி இயற்பெயருடன் பிறந்தாங்க. இவருக்கு சரஸ்வதி தேவி, பாமா தேவி, சீதா தேவி என்ற 3 அக்காவும் வசந்தா தேவி என்ற ஒரு தங்கையும் இருக்காங்க. இவர் ராதா தேவி என்ற பெயரை திரையுலகிற்காக சரோஜா தேவி என்று பெயரை மாற்றி கொண்டாங்க. சென்ன பாகவதர் தயாரித்த மகாகவி காளிதாஸ் என்ற கன்னட படத்துல 1955 கதாநாயகியாக அறிமுகமானாங்க. முதல் படமே அவருக்கு வெற்றி படமா அமைஞ்சது. அந்த படத்துக்கு தேசிய விருதும் கிடைச்சது. கன்னட படத்துல கதாநாயகியாக அறிமுகமாகி புகழ்பெற்ற சரோஜா தேவிக்கு தமிழ்நாட்டுல பெரிய புகழை தேடி தந்த படம் எம்ஜிஆரின் நாடோடி மன்னன். இதன் பிறகு ஸ்ரீதரின் கல்யாண பரிசு 1959 படத்தில் நடித்து நட்சத்திர அந்தஸ்தையும் நம்ம சரோஜா தேவி பெற்றிருக்காங்க.